ஹலோ வணக்கம். நாம் எல்லாரும் ஒரு ஜென்ரல் பேச்சு என்னன்னா, எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்போ சிசேரியன் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ரைட்டா? மெஜாரிட்டி எந்த டாக்டரும் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க, ரைட்டா? அதையும் மீறி சில கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக சிசேரியன் பண்ண வேண்டிய வரும். அது என்னென்ன கண்டிஷனுங்கிறதையும் இப்போ ஓரளவு நான் சொல்கிறேன். இது ஃபேக்டர்ஸ் பேபியோட ஃபேக்டர்ஸும் இருக்குது, மதரோட ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேபி அண்ட் மதர் ரெண்டும் சேர்ந்தது கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன். அந்த பிறக்கிற இடம் பேபியோட தலை ரொம்ப பெருசாகவும் பிறக்கிற இடம் சின்னதாக இருந்ததுன்னா வேற வழியே இல்லை, அது சிசேரியன் பண்ணி தான் பேபி வெளியில் எடுக்கணும், ரைட்டா? அதே மாதிரி சில சமயம் குழந்தை ரொம்ப பெருசாக இருந்தாலோ இல்லை ராங் பொசிஷனில் தலை மேலேயும் அதோட பட்டக்ஸ் கீழ்ப்பக்கம் இருந்தாலும் சில சமயம் சிசேரியன் பண்ண வேண்டி வரும். குறுக்க இருந்தாலும் அது வேற வழி இல்லை, நார்மலாக பிறக்கிறதுக்கு வழி இல்லை, சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி அது இல்லாமல் கார்டு அரவுண்ட் த நெக், கொடி கழுத்தில் சுற்றி இருந்தாலும் தலை இறங்காது. அதனால இந்த கேசஸ்லாம் சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். மதர்ஸ் இது சில சமயம் டயபெட்டிக் மதராக இருந்தால், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருந்தாலோ, ஹைப்பர் டென்ஷன் பிபி ரொம்ப சிவியராக இருந்தால் கூட அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி பேபியை காப்பாற்ற வேண்டி வரும், மதரையும் காப்பாற்றணும். இது மட்டும் இல்லாமல் டியூரிங் டெலிவரி அவங்க இண்டக்ஷன் பண்ணும்போது இண்டக்ஷன் ஃபெயிலியர் ஆகும், ரைட்டா? பெயின் சரியாக வராமல் பாதியில் நின்றுடுச்சுனாலும் சீக்கிரமாக பேபி வெளியில் எடுக்க வேண்டி வந்தோன்னா கட்டாயம் சிசேரியன் பண்ணும். இது மாதிரி செய்யலைன்னாக்க பேபிக்கும் உயிருக்கு டேஞ்சர், மதருக்கும் டேஞ்சர். அதனால எல்லாருமே சிசேரியன் பண்ணுவாங்கன்னு தவறான எண்ணங்களை வச்சுக்க வேணாம். அது டாக்டர்ஸோட டிசிஷன்ல விட்டுடணும். இஃப் நெசசரி மதரை காப்பாற்றணும் இல்லை குழந்தைய காப்பாற்றணும்னா சிசேரியன் பண்ணி பேபியை டெலிவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா?